வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டம். லண்டனில் நாவலுக்கு விழுந்தது சர்வதேச அடி. நீதி அமைச்சர் கடும் சாடல். மக்களால் தூக்கி வீசப்பட்டவர்களே தேர்தலை நடத்த கோரி ஒப்பாரி. அமைச்சர் சுனில் பதிலடி. பண்டாரவளையில் சிசுவின் சடலம் மீட்பு. தாயின் அதிர்ச்சி வாக்குமூலம். அதிகாலையில் தீப்பற்றி எரிந்த தேயிலை தொழிற்சாலை. புசல்லாவையில் சம்பவம். புற்றுநோயால் பறிபோன 15 வயது மாணவனின் உயிர். வவுனியாவில் சோகம். பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் உலகுக்கு பாடம் எடுக்க முயற்சிப்பது வேடிக்கையானது. அனுர சாடல். பார ஊர்தியுடன் மோதிய சொகுசு பேருந்து. ஒருவர் பலி, ஒருவர் கவலைக்கிடம். இலங்கையில் தங்கியிருந்து இணையவழி பண மோசடி. 16 சீனர்கள் அதிரடி கைது. வெலிகமை துப்பாக்கிச்சூடு. தலைமறைவாக இருந்த முன்னாள் போலீஸ் பரிசோதகர் கைது. அவையமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்த வருட வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். தமக்கென ஓரிடம் அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளின் கீழ் 2026 தேசிய வீடமைப்பு திட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் இந்த வீடமைப்பு நிர்மாண திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் சுசில் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த வருடம் 2026 திட்டத்தின் கீழ் 31,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம். இதில் சுமார் 25,000 வீடுகள் நேரடி உதவியின் கீழேயே நிர்மாணிக்கப்பட உள்ளன. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் சுமார் 10,000 குடும்பங்களுக்கு வீடமைப்பு நிதியுதவி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். இதற்காக 10,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் ஒரு குடும்பத்திற்கு 1 மில்லியன் ரூபாய் வீதம் மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஒருவரது சொந்த வீட்டை அமைத்துக் கொள்வதற்காக வழங்கப்படும் மீள அறிவிக்கப்படாத நிதியுதவியாகும். பிப்ரவரி 25ஆம் திகதி 13 மாவட்டங்களில் 1,500 குடும்பங்களுக்கு 1,500 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 1,500 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கும் பணிகள் ஆரம்பமாகும் என்றார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் உரைகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டமையானது கடந்த காலங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் முன்னெடுத்த அரசியலுக்கு சர்வதேச சமூகம் வழங்கிய பதிலடி என்று நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் இலங்கையில் எத்தகைய அரசியலை முன்னெடுத்தார்கள் என்பதை உலகம் இன்று நன்கு அறிந்து வைத்துள்ளது. சர்வதேச சமூகம் இப்போது மிகவும் விழிப்புடன் இருக்கிறது. அதன் விளைவாகவே கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் போன்ற புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் அவருக்கு இடமளிக்க மறுத்துள்ளன. ராஜபக்ஷர்களின் ஆட்சி காலத்தில் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் கையாளப்பட்ட விதம் குறித்து சர்வதேச மாணவர்கள் மற்றும் சிவில் சமூகத்தினர் மத்தியில் பாரிய விரக்தி நிலவுகிறது. இந்த அதிருப்தியே நாமலின் உரைகள் ரத்து செய்யப்பட்டமைக்கு பிரதான காரணமாகும். கேள்விகளுக்கு பயப்படுபவர்கள் அல்லது மற்றவர்கள் கேள்வி கேட்கும் சூழலை உருவாக்காதவர்கள் இத்தகைய உயரிய கல்வி நிறுவனங்களில் உரையாற்ற தகுதியற்றவர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் இதுபோன்ற எதிர்ப்புகள் எழும்போது அந்த நாட்டு கல்வி நிறுவனங்கள் அதற்கு மதிப்பளிப்பது இயல்பான ஒன்றாகும். லண்டன் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது பாதுகாப்பு மற்றும் சுதந்திரமான விவாதம் குறித்து கவலை தெரிவித்தது முற்றிலும் நியாயமானது. கடந்த கால கசப்பான அனுபவங்களே இத்தகைய போராட்டங்களுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது என்றார். கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே தற்போது மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு ஒப்பாரி வைப்பதாக அமைச்சர் சுனில் ஹந்தனித்தி சாடியுள்ளார். துணிவிருந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விடுத்த சவாலுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, செப்டம்பர் 21ஆம் திகதி மக்கள் வழங்கிய தீர்ப்பு இன்னும் ஈரம் காயவில்லை. நீண்ட காலமாக தேர்தலை நடத்தாமல் முடக்கி வைத்திருப்பவர்கள் இன்று ஜனநாயகம் பற்றி பேசுவது வேடிக்கையானது. மக்கள் எதற்காக இந்த அரசை தெரிவு செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பை நாம் சரியாக
நிறைவேற்றி வருகிறோம். தேர்தல்களை கண்டு அஞ்சும் தேவையோ அல்லது மக்கள் செல்வாக்கை இழந்து விடுவோம் என்ற பயமோ இந்த அரசுக்கு இல்லை. முறையான காலத்தில் உரிய முறையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். சீர்குலைந்துள்ள பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதும் திருடப்பட்ட மக்கள் பணத்தை மீட்பதுமே எமது தற்போதைய முன்னுரிமையாகும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். இதனை பழிவாங்கல் என்று கூச்சலிடுவதன் மூலம் எவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ராஜபக்சர்களின் நிழலில் இருந்து அரசியல் செய்தவர்கள் இப்போது மக்கள் செல்வாக்கு பற்றி பேசுவது நகைப்புக்குரியது. முடிந்தால் மீண்டும் மக்களிடம் சென்று ஆதரவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி சவால் விடுத்துள்ளார். பிள்ளைகளின் கல்விக்காக பெற்றோர்கள் எதிர்நோக்கும் பாரிய நிதிச் சுமையை குறைப்பதில் தற்போதைய அரசு உறுதியாக இருக்கிறது என பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பெற்றோர்கள் மீதான நிதி அழுத்தத்தை குறைப்பது எமது அரசின் பிரதான கொள்கையாகும். இது எமது பரந்த கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு முக்கிய அங்கமாகும். இந்த சீர்திருத்தங்கள் பொது கல்வியை தாண்டி விசேட கல்வியை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துகின்றன. மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக சமூகத்துடன் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதே எமது இலக்காகும். நாங்கள் அவரையும் பின்னால் விட்டுச் செல்லவில்லை. உரிமை மீறப்பட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து அபிவிருத்தியை நோக்கி செல்லும் பயணத்தையே நாம் முன்னெடுத்து வருகிறோம். அவர்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு தீவிரமாக பங்களிப்பவர்களாக மாற்றப்படுவார்கள். கல்வி, சுகாதாரம் மற்றும் பொது போக்குவரத்து ஆகிய துறைகளுக்காக தேசிய வரவு செலவு திட்டத்தில் கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசுக்குள் முடிவுகள் கூட்டாகவே எடுக்கப்படுகின்றன. நாங்கள் தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதில்லை. ஒரு கூட்டு அரசாகவே செயல்படுகிறோம் என்றார். பண்டாரவளை பல்லகெட்டுவு கலப்பிட்டகந்த பகுதியில் நேற்று சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பல்லகெட்டுவ போலீசார் தெரிவித்தனர். பல்லஹெட்டுவ பகுதியை சேர்ந்த 36 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாயொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மதியம் வீடொன்றுக்கு அருகாமையில் சிசு ஒன்று சடலமாக கிடப்பதாக பல்லஹெட்டுவ போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. பின்னர் பல்லஹெட்டுவ போலீஸ் குழுவினர் சிசுவின் சடலத்தை மீட்டதோடு விசாரணைகளை ஆரம்பித்தனர். சந்தேகத்திற்கிடமாக சிசு கிடந்த இடத்திற்கு அருகிலுள்ள வீட்டில் இருந்த பெண்ணிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த சிசு கடந்த 17ஆம் தேதி தனக்கே பிறந்ததாகவும் பிறக்கும் போதே இறந்து பிறந்ததால் தனது வீட்டு முற்றத்தில் சிறிய குழி தோண்டி புதைத்ததாகவும் சடலத்தை நாய் வெளியே இழுத்து போட்டுள்ளதாகவும் குறித்த பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். குறித்த பெண்ணின் கணவர் மட்டக்களப்பு பகுதியில் உள்ள வாகனம் கழுவும் இடத்தில் தொழில் செய்து வருவதாகவும் குறித்த பெண் ஆங்காங்கே கூலி வேலை செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேகத்திற்குரிய பெண்ணை பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் சிசுவின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக பதுளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை பெல்லஹெட்டுவ போலீஸ் பரிசோதகர் குலரத்ன தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு வருவதாகவும் பல்லஹெட்டுவ போலீசார் தெரிவித்தனர். புசல்லாவை போலீஸ் பிரிவின் ரோஜர் பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தேயிலை தொழிற்சாலை பகுதியளவில் எரிந்து நாசமாகியுள்ளது. இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்து தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள், அப்பகுதி மக்கள் மற்றும் புசல்லாவு போலீசார் பெரும் முயற்சியின் பின் தீயை அணைத்துள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. புசல்லாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாக்கிட LED வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திடுங்கள். LED வீடியோ ஸ்கிரீன், சவுண்ட், ஸ்டேஜ் லைட், லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்பார்க், டிரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா LED. வவுனியாவில் புற்றுநோய் காரணமாக 15 வயது மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். வவுனியா நெழுக்குளம் கலைமகள் வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த 15 வயதுடைய சுரேஷ் சர்ணவன் என்ற மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குறித்த மாணவன் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குடும்பத்தார் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் இன்று உலக நாடுகளுக்கு பாடம் எடுக்க முயற்சிப்பது வேடிக்கையானது என்று அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்தார். லண்டனில் ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் நாமல் ராஜபக்ஷ நிகழ்த்தவிருந்த உரைகள் ரத்து செய்யப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் முறையாக பேச்சுக்களை நடத்தி நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்கும் அடித்தளத்தை நாம் இட்டுள்ளோம். ஆனால் அந்த பலன்களை அனுபவித்துக் கொண்டு ராஜபக்ஷ அணியினர் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு நாட்டிற்கு களங்கத்தை ஏற்படுத்துவது முறையற்ற செயலாகும். ஒரு தலைவருக்குரிய உண்மையான தகுதி என்பது வரும் மேடைகளில் உரையாற்றுவது மாத்திரமல்ல, மக்கள் மத்தியில் அவர் கொண்டுள்ள நன்மதிப்பும் கௌரவமுமே மிக முக்கியமானது. அந்த பல்கலைக்கழகங்கள் நாமல் ராஜபக்ஷவின் உரைகளை ரத்து செய்தமையானது சர்வதேச ரீதியில் அவர்களுக்கு இருக்கும் மதிப்பை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது என்றார். யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் மாடியிலிருந்து தவறி விழுந்த ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார்.
சுன்னாக மூரளு பகுதியை சேர்ந்த 57 வயதுடைய வைத்திலிங்கம் ஜெயச்சந்திரன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் அவர் நேற்று முன்தினம் இரவு மாடியில் இருந்து இறங்கியுள்ளார். இதன்போது கால் தவறி கீழே விழுந்து மயக்கமடைந்துள்ளார். பின்னர் நள்ளிரவு 12 மணிக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். பன்னிப்பட்டி பகுதியில் இன்று சொகுசு பயணிகள் பேருந்து ஒன்று பாரவூர்த்தியுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹைலெவல் வீதி பன்னிப்பட்டிய பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து திடீரென கவனக்குறைவாக வீதிக்குள் நுழைய முயன்று முச்சக்கர வண்டி ஒன்றை மோதாமல் தவிர்க்க முயன்ற பேருந்து வீதியால் நிறுத்தப்பட்டிருந்த லொரி ஒன்றுடன் மோதியதாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் ஏனைய இருவருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விசா நிபந்தனைகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்த இணையதளம் ஊடாக பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த 16 சீன பிரஜைகள் குருந்துவத்தை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 5 ஜாவத்தை வீதி மற்றும் டொன் கரோலிஸ் வீதி ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் தங்கியிருந்த சீனர்கள் குழு ஒன்று சந்தேகத்திற்கு இடமான முறையில் செயல்படுவதாக குருந்துவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போதே இவர்கள் அனைவரும் பிடிபட்டனர். சந்தேக நபரிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டு அதிநவீன இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. 23 மடிக்கணினிகள், 11 கை தொலைபேசிகள், 7 ரவுட்டர்கள், 9 குரல் மொழிபெயர்ப்பு இயந்திரங்கள், வரி செலுத்தப்படாத 3280 வெளிநாட்டு சிகரெட்டுகள் என்பனவையே சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டு 16 சீன ஆண்களும் இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாடுகளில் உள்ள நபர்களை தொடர்பு கொண்டு பிரீமிட் பாணியிலான நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. அத்துடன் இவர்கள் சுற்றுலா விசா நிபந்தனைகளை மீறி நீண்டகாலமாக தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அவர்களது விசா விவரங்கள் தொடர்பாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை குருந்துவத்தை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காலி பெல்லுகுடு பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்து ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணியொருவருக்கு சொந்தமான 6,20,000 ரூபாய் பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பில் அந்த விடுதி உரிமையாளரின் மகளை உணவட்டின சுற்றுலா போலீசார் கைது செய்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் தமது அறையில் மறைத்து வைத்திருந்த கேமரா ஒன்றில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விரிவான விசாரணைகளின் பின்னரே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர் பல தடவைகள் ரகசியமான முறையில் சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த அறைக்குள் நுழைவது அந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. இதற்கு முன்னரும் பல தடவைகள் இந்த விடுதியில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டு 19 வயதுடைய குறித்த இளம்பெண் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்று காலி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் தொடர்பில் உணவட்டுணு சுற்றுலா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு வெலிகமையில் ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஜகத் நிஷாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து இவர் சட்டவிரோதமான முறையில் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் மீண்டும் நாட்டிற்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி, மொனராகலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் இனிய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இதேவேளை நாட்டிற்கு வடகிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள தாழ்மிக்க பிரதேசமானது வடகிழக்கு திசையினூடாக நகர்வதுடன் மேலும் நலிவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக மணித்தியாலத்திற்கு சுமார் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதேவேளை இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். எனவே இக்கடல் பிராந்தியத்திற்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காலி தொடக்கம் ஹம்பந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து
காற்று வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கிழக்கு 10ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குமரேசு இந்திரராஜா செல்வம் அவர்கள் 23/2/2026 திங்கட்கிழமை அன்று பிரான்சில் காலமானார். யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலடியை பிறப்பிடமாகவும் வவுனியா திருநாவற்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா கிருஷ்ணசாமி அவர்கள் 23/2/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உரும்பராயை புறப்படமாகவும் கிளிநொச்சி திருநகர் மற்றும் முல்லைத்தீவு அனிஜயன் குளம் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஆறுமுகம் மங்கேற்கரசி அவர்கள் 23/2/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரணமாய் கிழக்கு கரவட்டியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விக்னேஸ்வரதாசன் சிவஞான யோகேஸ்வரி அவர்கள் 23/2/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.